ஆசீர்வாதம் பெருசா சாபம் பெருசான்னு சொல்லி நம்ம எண்ணுவோமானால் ஆசீர்வாதம் தான் பெருசு, சாபம் ஒண்ணுமே. ஏன் ஆசீர்வாதம் பெருசு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசீர்வாதம் பெருசா சாபம் பெருசான்னு சொல்லி நம்ம எண்ணுவோமானால் ஆசீர்வாதம் தான் பெருசு, சாபம் ஒண்ணுமே. ஏன் ஆசீர்வாதம் பெருசு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசீர்வாதம் தான் பெருசு, சாபம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா சாபம் பிசாசுடையது, ஆசீர்வாதம் கர்த்தருடையது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இப்ப பார்க்கிறோம், போன வாரம் பார்த்தோம்ல, அந்த மனுஷன் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷன் கூட, சபைக்குள்ள இருக்கிற ஒரு குடும்பம் கூட ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு ஏன் அந்த சாபம் போகலை? இன்னும் ஏன் உங்களுக்கு கடன் மாறலை? ஏன் இன்னும் கடன் வியாதி இருக்கிறது? இன்னும் ஏன் பற்றாக்குறையில் வாழுகிறார்கள் என்றால், அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? அவர்களுடைய சென்ம சுவாபம். சொல்லுங்க, சென்ம சுவாபம். அவர் ஆராதனையை வெறுப்பாரு, தேவ செய்திகளை வெறுப்பாரு, ஜெபங்களை வெறுப்பாரு, நல்ல காரியங்களை வெறுப்பாரு. கர்த்தர் குடும்பத்திற்கென்று வாழாம, பிறருக்கென்று வாழாம, அழிந்து போகிற மக்களுக்கென்று வாழாம தனக்காக வாழ்வாரு. இப்படி வாழ்ற மக்கள் எல்லாம் கிறிஸ்தவங்களா இருந்தாலும் கூட அவங்க இன்னும் அவங்க வாழ்க்கையில சாபம் நீங்கவில்லை என்பதை தான் அது அவங்க வாழ்க்கை என்ன பண்ணுது? வெளிக்காட்டுகிறது. ஆமென். ஒரு ரட்சிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படி வாழ முடியாது. ஒரு தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு மீட்கப்பட்டு இருக்கிறவன், ரட்சிக்கப்பட்டவன் அப்படி வாழவே முடியாது. அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், அவனுக்குள்ள ஒரு திட்டத்தை கர்த்தர் வைப்பாரு, அவனுக்குள்ள ஒரு உன்னதமான பணியை வைப்பாரு, உன்னதமான திட்டங்களை வைப்பாரு. அவன் அந்த லக்க நோக்கி ஓடுவான், அதை நோக்கி அவன் என்ன பண்ணுவான்? பயணிப்பான். அதுல எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணங்களை கொடுப்பாரு, சிந்தைகளை கொடுப்பாரு. அதுல அவன் வெற்றியும் பெறுவான். காரணம், அவன் பிரயாசம், அவன் எடுக்கிற முயற்சி, அவருடைய நோக்கங்களுக்கு அவன் ஒப்பு கொடுக்கிறதுனால கர்த்தரே அவனுக்கு என்ன பண்ணுவார்? கூட நின்று உதவி செய்வார்.